சார் வணக்கம். வணக்கம். ஆ கரூர் சம்பவம் அந்த 40 பேர் உயிரிழப்பு, அதைத் தொடர்ந்து ஏற்பட்டுட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நம்ம ஒண்ணொண்ணா செய்திகள்ல பார்த்துட்டே இருக்கோம். இப்போ இந்த சம்பவத்தையொட்டி இது விஜயனுடைய அரசியலுக்கு என்ன மாதிரியான எதிர்வினைகளை ஏற்படுத்தும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? இல்ல இப்ப விஜய் அவர்கள் அழைக்கிறார் அப்படின்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு பெருங்கூட்டம் கூடிட்டு இருக்கு. அவர் விஜய் அழைத்துட்டால் போதும், விஜய் அவர்கள பார்த்தால் போதும் அப்படிங்கிற மனநிலையில அவர் எந்த ஊருக்கு போனாலும் நீங்க அத பார்க்கலாம். அவர் திருச்சி போகிற பொழுதா இருந்தாலும் சரி, விக்கிரவாண்டியில அவர் மாநாடு நடத்தினாலும் சரி, மதுரையில மாநாடு நடத்தினாலும் சரி, மக்களை நோக்கி அவர் பயணம் போனாலும் சரி, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு பெருங்கூட்டம். அந்த கூட்டத்துக்கு இப்பொழுது ஒரு அச்சமான ஒரு மனநிலை வந்திருக்கும். ஏன்னா இந்த இந்த சம்பவத்தை பார்க்கிற பொழுது ஒரு 41 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கிறப்ப, இதுவரை எதிர்பார்ப்பு இல்லாம விஜய் பின்னால் திரண்ட ஒரு பெருங்கூட்டம் வீட்டுல கட்டுப்படுத்துவாங்க. இப்ப ஒரு பேரண்ட் என்னதான் இருந்தாலும் ஒரு பெற்றோருடைய மனநிலையில அங்க பெருங்கூட்டம் கூடும், நீ அங்க போறியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வசைபாடல்களை இனிமேல் அந்த இளைஞர்கள் கூட்டம் எதிர்கொள்வாங்க. இதனால் வரை ஒரு முறைப்படுத்தப்படாத ஒரு கூட்டம் அப்படின்னு அது விமர்சிக்கப்பட்டாலும் கூட, அதை நம்ம அப்படி ஒரு குறுகலான பார்வையில பார்க்க வேண்டியதில்லை. அது ஒரு அன்பால திரண்ட கூட்டம். அது என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல சினிமா துறையில ஒரு ஒரு இளம் நடிகராக அறிமுகமாகி இன்றைக்கு ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர் தன்னோட நீண்ட நெடிய திரைப்பயணத்துல உருவாக்கின ஒரு அன்பால் திரண்ட ஒரு பெருங்கூட்டம் தான் அது. அதனாலதான் அவங்க வர்றாங்க. குழந்தைகள், பெண்கள் எல்லாருமா வர்றாங்க. அந்த கூட்டம் இனிமேல் கொஞ்சம் மட்டுப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இயல்பாகவே ஒரு ஒரு நடுத்தர வயதுல பையனை வைத்திருக்கக்கூடிய பேரண்ட்டுக்கு ஒரு அச்சம் வரும். இதனால் வர குழந்தைகள் அதிகமா இப்ப நீங்க இந்த சம்பவத்திலே பாத்தீங்கன்னா குழந்தைகள் கடுமையான ஒரு சேதத்தை அடைஞ்சிருந்தாங்க, உயிரிழந்திருந்தாங்க. இனி குழந்தைகளோடு வருபவர்களுடைய எண்ணிக்கையும் குறையும். பட் அது ஒரு வகையில் அது ஆரோக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு விஜய் அவர்களுடைய கூட்டத்திற்கு பெண்கள் வராதீங்க, ரொம்ப கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம், குழந்தைகள் வர வேண்டாம், விஜய் அழைப்பு கொடுக்கிறார். ஆனா அவர் தொடர்ச்சியா அழைப்பு கொடுத்தும் அந்த கூட்டம் கட்டுக்கடங்காம வந்துகிட்டே இருந்தாங்க. இந்த ஒரு துயர சம்பவத்தினால அந்த ஒரு மைனஸ் இருக்கும். நிச்சயமா விஜய் அவர்களுக்கு இனிமேல் பழைய கூட்டம் எதிர்பார்க்க முடியாது என்னதான் இருந்தாலும். மற்றபடி இது அரசியலாக அவருக்கு அவர் தன்னை இப்பொழுது அவர் நிரூபிக்க வேண்டிய நேரத்துல இருக்காரு. ஏன்னா நீங்க அந்த சம்பவம் நடந்துச்சு, சம்பவம் நடந்த அன்றே அவர் திருச்சியில விமான நிலையம் வழியாக அவர் சென்னை போயிட்டாரு, ரிட்டர்ன் போயிட்டாரு. இன்னைக்கு நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க, கரூருக்கு நாங்க போகணும், பாதுகாப்பு ஏற்பாடுகள் தாங்க. பட் அவர் அந்த அந்த நேரத்தில் உரிய நேரத்தில் விஜய் அவர்கள் அங்க திருச்சியிலேயே முகாமிட்டு இருக்கணும், திருச்சியிலாவது தங்கி இருக்கணும், கரூர்ல இல்ல திருச்சியில தங்கி இருந்து அங்க இருக்கிற மருத்துவ சிகிச்சைகளை வேற ஏதோ ஒரு வடிவத்துல கலந்து ஆலோசித்தார், பார்த்தான்னு இருக்கணும். பட் இங்க தமிழக அரசு களத்துல நின்னாங்க. அதிமுகவும் அதிமுகவோட பொதுச் செயலாளர் போயிருந்தாரு, அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இருந்தாங்க. தாவேகாவினர் பெரிதாக அந்த சூழல்ல போக முடியல, அதுக்கான ஒரு நெருக்கடியும் இருந்தது. அதை தாண்டி அவர்கள் அந்த இடத்துல ஒரு சிறிய கோட்டை விட்டுருந்தாங்க. சோ அதையெல்லாம் சமன் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இந்த வார கூட்டத்தை அவர் ரத்து செய்திருக்காரு. இந்த இந்த அடுத்தடுத்த நாட்கள் மிக முக்கியமானது விஜய் அவர்களுக்கு. இந்த நாட்கள்ல அவர் என்ன செய்ய போறாருங்கிறத பொறுத்துதான் அவருக்கு இது எந்த மாதிரியான கள யதார்த்தத்தை சூழலை மாற்ற போகிறது என்பதை நம்ம தீர்மானிக்க முடியும். எதுவா இருந்தாலும் இந்த அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் அவருக்கு முக்கியமான நாட்களா பாக்குறேன் நான். அதான் சார், நீங்க சொன்ன மாரி எல்லா கட்சியை சார்ந்தவர்களுமே அவர்களுடைய பிரதிநிதிகள் அங்க இருந்தாங்க, களத்துல இருந்தாங்க, வேலை செய்துட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் போறதுக்கு இவ்வளவு தாமதம் அப்படிங்கிறது ஏன்? ஒரு திருச்சி விமான நிலையத்துல கூட செய்தியாளர்களை சந்திக்க மறுத்துட்டு அதுக்கப்புறம் போய் தான் அறிக்கையே வெளியிடுறாரு. இப்ப இதை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இல்ல இது தலைமைத்துவத்துக்கு இன்னும் அவர் பக்குவப்படல அப்படிங்கறத காட்டுது. நான் விஜய் என்கிற ஒரு தனி மனிதன் எந்த குறையும் சொல்லல. அவருக்கு யாருக்கு வேண்டுமானாலும் அரசியல் ஆசை இருக்கலாம். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, யார் வேண்டுமானாலும் இங்க அரசியல் களத்துக்கு வரலாம். புதிதாக ஆரம்பிக்கிற ஒரு லெட்டர் பேட் அமைப்பு கூட நான் தான் அடுத்த முதல்வர்னு சொல்லிக்கலாம், அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் உங்களை நம்பி ஒரு பெருங்கூட்டம் வர்றாங்கல்ல, ஒரு பெரிய திரள் வருது, யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு. கிட்டத்தட்ட அவர் விஜய் அவர்கள் பரப்புரையில தொடர்ச்சியா சொல்றாரு, இது 1967 திமுக ஆட்சிக்கு வந்ததை போல, 1977 அதிமுக வந்ததை போல அப்படின்னு அவரே அந்த அந்த கோஷத்தை எடுத்துக்கிறார்ல. 67-77 போல் ஒரு மாற்றம்னு. அப்ப 67-77 மாற்றம் என்பதுக்கு அந்த தலைமைத்துவம் எப்படி இருந்தாங்க? 67 அண்ணா, பேரறிஞர் அண்ணா. அண்ணா பெரியாருடைய பாசறையில வளர்ந்தவர். 77 எம்ஜிஆர் அண்ணாவுடைய பாசறையில வளர்ந்தவர், திமுக பயிற்சி எடுத்தவர். பட் இவங்க ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட தலைமை இல்லைல்ல. இதுதான் முதல் தேர்தல், 2 ஆண்டுகள் ஆகுது. அதுல இருக்கக்கூடிய இடைவெளி, அந்த சிக்கல், அது அவருக்கு ஒரு தலைவராக ஒரு அரசியல் கட்சியில் அவர் எப்பொழுதுமே பயணிச்சதில்லை. வந்தா நேரடியாக முதல்வராகத்தான் வருவேன் என்பது போல நேரடியா அவர் களத்துக்கு வர்றாரு, முதல்வர் ரேஸுக்கு வர்றாரு. அப்ப அவர் முதல்ல நிறைய தலைமைத்துவத்துல அவர் கத்துக்க வேண்டிய தேவை நிறைய இருக்கு அப்படிங்கறதும் இதை நமக்கு உணர்த்துது. ஏன்னா நீங்க இந்த சம்பவத்துல பாக்கலாம், நீங்க கேட்டதை போல திருச்சியில அவர் பிரஸ் மீட் பண்ணிருக்கணும்ல. நீங்க இன்னைக்கு பாஜகவை கடுமையா விமர்சிக்கிறாரு, பாசிச பாஜகங்கிறாரு, பிரதமர் மோடி செய்தியாளர்களே சந்திக்க மாட்டாரு. அதே மாதிரி தானே இன்னைக்கு விஜய் அவர்களோட அணுகுமுறையும் இருந்துச்சு. அங்க ஒரு இவ்வளவு பெரிய துயரம் நடக்கிற பொழுது குறைந்தபட்ச ஒரு அறத்தன்மையோடு அவர் அதுல நின்று ஒரு விளக்கம் அளித்திருக்கணும். பட் அந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் இன்னும் காலம் இருக்கிறது. அவர் தன்னை மாற்றிக்கொள்வதற்கும் பயிற்சி எடுத்துக் கொள்வதற்குமான நேரம் இருக்கும்னு நான் நம்புறேன், இன்னொரு தேர்தல் காலம் இருக்கிறதுனால.
ம். சார் அதே போல தொண்டர்கள் இல்ல தாவேகாவிற்கு ஆதரவாக இருப்பவர்கள் எல்லாருமே நாங்க விஜயன் பக்கம் நிக்கிறோம். அவர் மேல தப்பில்ல. சதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாஸ்லயே ஆகட்டும், மத்த இடங்கள்லயே ஆகட்டும், ஏன் இந்த சம்பவம் நடந்த இடத்திலேயே செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேசுறத பாக்குறோம். இந்த மனநிலையை எப்படி புரிந்து கொள்வது? இல்ல அது முதல்ல இருந்தே அந்த கூட்டம் ரசிக மனநிலை தானே உங்களுக்கு. அது ம். ஒரு படத்துல வந்து கதாநாயகன் என்னதான் செய்தாலும் ஏற்றுக்கொள்கிற கலாச்சாரம் தானே அந்த கலாச்சாரம். நீங்க வந்து ஒரு ம். விஜய் அவர்களுடைய ஒரு உதாரணமே சொல்ல போனா, லியோ மாதிரியான படங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த நாயகன் போதை கடத்தல் கும்பலாக இருந்தா கூட கைதட்டுற கூட்டம் தானே. நான் ம். அந்த கூட்டத்தை சிறுமைப்படுத்தல அதற்காக. அந்த நாயக மனநிலை அது. அதாவது ஒரு அரசியல் என்பது இன்னொரு பரிணாமம், சினிமா என்பது வேறொரு பரிணாமம். சினிமாவில் இருந்து அவர் முதல்ல அரசியலை நோக்கி நகர்ந்தாதான் அவருடைய தொண்டர்கள் நகர்ந்திருப்பாங்க, அவருக்கு ரசிகர்கள் நகர்ந்திருப்பாங்க. பட் அந்த அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இடைவெளியை தான் இது காட்டுது. நீங்க என்னதான் இருந்தாலும் ஒரு 7 மணி நேரம் தாமதமாக வருவது ஒன்று, அரசேந்திரம் சரியா செயல்படல. அதாவது இந்த சம்பவம் நடந்த பின்பு சரியா செயல்பட்டாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் சந்தேகமும் இல்ல. பட் அந்த தொடக்கத்துல அவர் லேட்டா வர்றாருல விஜய் அவர்களை, நீங்க ஏன் வந்து தமிழ்நாடு காவல்துறை போய் நீங்க இவ்வளவு தாமதமா வரீங்க, நீங்க போய் சந்திப்பு நடத்தக்கூடாது, உரிய நேரத்துல தான் போகணும் சொல்லி இருக்கலாம். சொன்னா அது வந்து ஒரு சிக்கலாகவும் தங்களுக்கு வாக்கரசியலை பாதிக்கும்னு திமுகவும் அச்சப்படுது. அப்படி அவங்க சொல்லட்டுமே, மக்கள் கூடட்டுமே, நமக்கு பெரிய அளவுல கூட்டம் இருக்குங்கிறத திமுக உணரட்டுமே, தமிழ்நாடு பார்க்கட்டுமேன்னு விஜய் தரப்பும் நினைக்குது. இது இது இரு தரப்புக்கும் அரசியல் லாபம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 41 பேர் அப்பாவிகள் இன்னைக்கு உயிரிழந்திருக்காங்கிற நிலையில தான் ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய பார்வை இருக்குதுல. ஆ. சார் நீங்க சொன்ன மாதிரிதான். எந்த அரசியல் கட்சிகள் அதை எப்படி பார்த்தாலுமே மக்களுக்கு தான் இதுல பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இந்த ஒட்டுமொத்தமா நடந்த இந்த 3 நாட்கள்ல தமிழகத்துல நடந்த இந்த சம்பவங்களை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இல்ல இது வந்து மக்களுக்கான ஒரு பாடமா தான் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய நாட்கள்ல ஏற்கனவே வந்து அந்த மாநாடுகளுக்கு போகின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் நினைக்கிறேன், என் நினைவு சரியாக இருந்தா, பல்வேறு வாகன விபத்துகள்ல இறந்திருந்தாங்க. இன்றைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு துயரமான ஒரு சம்பவத்துல ஒரு 41 பேர் இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 50 பேர் வந்து கடந்த 2 ஆண்டுகள்ல இது போன்ற மாநாடு என்கிற ஒரு சம்பவங்கள்ல அல்லது மக்கள் சந்திப்பு என்கிற ஒரு பரப்புரையில உயிரிழந்திருக்காங்க. நம்ம நாட்டோட மிகப்பெரிய முதுகெலும்பு இளைஞர்கள் பலம்தான். அந்த இளைஞர்கள், குழந்தைகள் அதிகமான அளவுல இறந்து போறது வந்து உண்மையிலேயே ஒரு துரதிருஷ்டவசமானது. மக்கள் சிந்திக்கணும். இன்னைக்கு வந்து காலம் எவ்வளவோ மாறிடுச்சு. நீங்க மாற்றத்துக்கான அரசியல் தானே பேசுறீங்க. எல்லாமே திமுக போதும், அதிமுக போதும், ஒரு மாற்றம், விஜய் வந்தா மாற்றமா இருக்கும், விஜய் வந்தா மாற்றமா இருக்கும்னு எல்லாம் வாயால் பேசுறாங்க. திரும்பி விஜய பார்க்க ஏன் கூட்டமா ஓடுறீங்க? நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க. அது வந்து நீங்க வீட்டுல இருந்தாலும் போடலாமே. நீங்க தொலைக்காட்சிகள்ல எத்தனை செய்தி தொலைக்காட்சிகள்ல விஜய் வீட்டை விட்டு இறங்குனதுல இருந்தே லைவ் வந்துட்டு தான் இருக்கு. அது வீட்டுல இருந்து பார்த்தாலே போதுமானதா இருக்குமே. இன்னுமே அப்ப நீங்க வந்து மாற்றத்தை தேடுறீங்களா, விஜயுடைய முகத்தை பார்க்க போறீங்களா என்பதிலே ஒரு தெளிவு தேவைப்படுது இல்ல. அதனால மக்கள் மனதுல ஒரு மாற்றம் வேணும். இன்னொன்னு, தாவேக்கால நான் ஒரு விமர்சனம் முன்வைக்கிறேன். அந்த குழந்தைகள் அணின்னு ஒண்ணு வைத்திருக்காங்க, அது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம்னு தோணுது எனக்கு. ஏன்னா எல்லா குழந்தைகளையும் கூட்டிட்டு போறாங்க பொதுக்கூட்டத்துல, மக்கள் சந்திப்பு பிரச்சாரங்கள்ல குழந்தைகளை கூட்டு போறாங்க. ஒரு அரசியல் கட்சியில குழந்தைகள் அணி எதுக்கு? இங்க வந்து ஒரு மாணவர் அணி வைக்கலாம், தவறே கிடையாது. மாணவர்கள் பிரச்சனைக்காக அது போராடும். குழந்தைகள் அணி எதற்கு? ஒருத்தருக்கு ஓட்டு போடுற வயசே 18 வயதுலதான் வரும். அவனுக்கு ஓட்டுரிமை கிடைப்பதற்கு முன்பாகவே அவனை வந்து ஒரு குழந்தைகள் அணின்னு அரசியல் மயப்படுத்துறதும், RSS பண்பு பயிற்சிகள் என்கிற பெயர்ல பள்ளி கல்லூரிகள்ல நுழையிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருந்துட முடியும்? இது இன்னொரு வடிவம் தான் அதனுடைய. அதனால வந்து இதையெல்லாம் தவிர்க்கணும். விஜய் அவர்கள் இனி தவிர்ப்பார் நம்புறேன். ஏன்னா அவரே சிறு வயதில் அவருடைய தங்கையை பறி கொடுத்தவர். அந்த பரிதவிப்பு இருப்பதா தொடர்ச்சியா அவர் சொல்லக்கூடியவர். கிட்டத்தட்ட இத்தனை குழந்தைகள் இறந்திருக்காங்க. நிச்சயமா அவர் மனசாட்சி உழுக்கும். அவருமே இனிமேல் வந்து மக்கள் சந்திப்புகளை முறைப்படுத்துவார். நான் ஒரு சின்னதா ஒரே ஒரு விஷயம் கருத்து சொல்றேன். இந்த கரூர்ல இப்ப 4 தொகுதிகள் இருக்கு. நீங்க உங்களுடைய பலத்தை காட்டுறதுக்கு 4 தொகுதியும் ஏன் ஒரே பாயிண்ட்ல வர வைக்கணும்னு விரும்புறீங்க? அங்க 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குன்னா 4 சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு சந்திப்பு நடத்துங்க. நீங்க நாமக்கல்லுக்கு போறீங்க, நீங்க காலைல 8:50க்கு நேரம் கொடுத்தா 8:50க்கு போக முடியலையா, முந்தின நாள் இரவே அங்க போய் தங்குங்க. மறுநாள் காலையில உரிய நேரத்துக்கு போயிடலாமே. நீங்க 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 ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டுக்கு வந்தாரு. இங்க அனிதாவோட நீட் மரணத்துக்கு அனிதா வீட்டுக்கு போனாரு. இங்க எல்லாம் வந்து இவ்வளவு பெருங்கூட்டம் வந்துச்சா? ஏன்னா அவர் சொல்லாம கொள்ளாமல் வரதானே செய்தாரு. வரணும் என்று நினைத்தால் விஜய்க்கே தெரியும் எப்படி வரணும்னு, வழிகள் தலைமுறைகள் தெரியும். பட் இது வந்து அரசியல் மயமாகி விட்டது. அவர் அரசியல்ல தனக்கான ஒரு கூட்டத்தை காட்டணும்னு நினைக்கிறாரு. இங்க நம்ம மாஸ் காட்டுறது முக்கியம் இல்ல, நம்மை நம்பி வந்தவர்களிடம் ஒரு மாசற்ற தலைவனாக நம்ம நிரூபிச்சு காட்டுறதா ரொம்ப முக்கியங்கிறத விஜய் அவர்களும் உணர வேண்டிய தேவை இருக்கு. ஓகே சார். கடந்த 3 நாள் சம்பவத்தை ஒட்டி பல்வேறு விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி மேடம், நன்றி.